என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய பங்குனி உத்திரம்னா என்ன, இந்த பங்குனி உத்திர விழா இவ்வளவு விமர்சையாக எல்லா ஊர்லேயும் நடக்குது, அது எல்லா கோவில்களையும் நடக்குது, அதுவும் முருகன் கோவிலில் ரொம்பவே சிறப்பாக நடக்குது. இந்த பங்குனி உத்திரம் என்றால் என்ன, இது நிறைய பேர்கிட்ட இந்த கேள்விகள் இருக்கு. மாசத்துல 12வது மாசமாக வருவது தான் இந்த பங்குனி மாதம். நட்சத்திரத்தில் 12வது நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரம். இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அந்த உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி திதியோடு இணைந்து இருக்கக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம். எப்படி வரணும், பங்குனி மாதமாக இருக்கணும், உத்திர நட்சத்திரமாக இருக்கணும், அந்த உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியில் இருக்கணும். அதுதான் பங்குனி உத்திரம் அப்படிங்கிற ஒரு சிறப்பை நாம் இன்றளவும் எல்லா ஆலயங்கள்லையும் வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம், கொண்டாடிட்டு வர்றோம். அந்த பங்குனி உத்திரத்துக்கு ஒரு தனி மகிமை இருக்குது. இந்த பங்குனி உத்திர நாளில் பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது மிகப்பெரிய பலம் வாய்ந்தது. அன்னதானம் செய்வது அளப்பரிய முயற்சி. வாழ்க்கையில் நம்முடைய வேண்டுதல் எல்லாம் பலிக்கும். அப்போ இந்த பங்குனி உத்திர நாளில் இந்த ஆலயங்களில் நிறைய அன்னதானங்கள் செய்வாங்க. நிறைய நண்பர்கள் அதை செஞ்சுட்டு வராங்க. என்ன இந்த பங்குனி உத்திரத்துடைய சிறப்பு? பங்குனி உத்திரத்தில் தேவர்களுக்கு அசுரர்களால் மிகப்பெரிய கடுமையான உபத்திரியங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. இதை அசுரர்களை தன்னுடைய பெற்றோர்களை வணங்கி ஆயுதம் வாங்கி அவர்களை அழிப்பதற்கு சபதம் எடுத்து சென்று அந்த அரக்கர்களை அழித்து தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றியது தான் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்தில் தான் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்தது. இந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்கு அது இந்த சிறப்பு, இந்த மாதத்திற்கான சிறப்பு அதுதான். இந்த பங்குனி மாதத்தில் தான் ராமருக்கும் சீதாதேவிக்கும் திருமணம் நடந்தது. இந்த பங்குனி உத்திரத்தில் தான் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்ததற்காக முருகப்பெருமானுக்கு தேவேந்திரன் தனது மகள் தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுத்த நாள். எவ்வளவு பெரிய விசேஷமான நாளா இருக்கு பாருங்க. இன்னைக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி பிறந்ததும் இந்த பங்குனி உத்திரத்தில் தான். இன்னைக்கு நம்ம நாட்டில் ஐயப்பன் மீது அதிக பற்று வச்சிருக்கோம். அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான தெய்வமாக நம்ம வழிபாடு செய்கிறோம். அப்படிப்பட்ட ஐயப்பன் அவதரித்ததும் இந்த பங்குனி உத்திரம் தான். இப்படி வரலாறு சொல்லுது, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதை பற்றி நாம் சொல்ல வேண்டுமேயானால் நிறைய வரலாற்று கதைகளை நாம் சொல்லி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி திதி. பூக்குழி இறங்குறது என்ன, ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடி எடுப்பது, பால்குடம் எடுப்பது, அதிக பக்தர்கள் முருகனை நோக்கி படையெடுக்கக்கூடிய நாள். சிங்கப்பூரில் நான் இருந்தபோது இந்த பங்குனி உத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு அவ்வளவு பெரிய விசேஷம் நடந்து அங்கே அன்னதானம் செய்ததை பார்த்து நான் அங்கே சாப்பிட்டு இருக்கிறேன். அப்போ உலகம் முழுவதும் இந்த விழா அவ்வளவு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. திருமண காரியங்கள் என்பது ஒரு மங்களகரமான காரியம். பொருளாதாரம் என்பது வாழ்க்கையில் மனிதனுக்கு முக்கியமானது. அப்படிப்பட்ட மகாலட்சுமி அவதரித்த நாள் என்று சொல்வதும், ஐயப்பன் அவதரித்த நாள் என்று சொல்வதும், முருகப்பெருமானுக்கும் தெய்வானை தேவிக்கும் திருமணம் நடந்ததாக சொல்வதும், பார்வதி தேவிக்கும் பரமேஸ்வரனுக்கும் திருமணம் நடந்த நாள் என்று சொல்வதும்,
எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் வணங்கும் ராமபிரானுக்கும் சீதாதேவிக்கும் திருமணம் நடந்த நாள் என்று சொல்லுவோம். இவ்வளவு விஷயங்களை அடக்கிய நாள் இந்த பங்குனி உத்திரம். அப்போ இந்த பங்குனி உத்திர நாளில் நாம் என்ன வேண்டுதலை வைக்கிறோமோ அது நிறைவேறுகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட. அதனால தான் எல்லாரும் இந்த பங்குனி உத்திரத்துக்கு தான் அதிகமாக பால் குடம் எடுக்கக்கூடிய விழா, வேல் குத்தி வர்றது, காவடி எடுத்து வர்றது அப்படின்னு அவங்களுடைய மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ, இறைவனுக்கு நான் என்ன செலுத்த வேண்டும் என தோன்றுகிறதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இதுவும் ஒரு வகையில் நமக்கு நம்பிக்கை. கேட்டால் சொல்லுவாங்க, நான் போன வருஷம் இந்த வேண்டுதல் வச்சுருந்தேன், நிறைவேறிச்சு, அதனால் பால் காவடி எடுத்தேன், பால் குடம் எடுத்தேன், வேல் குத்தி வந்தேன். இப்படிலாம் ஒரு ஒரு பக்தர்களும் ஒவ்வொரு விதத்தை சொல்லுவாங்க. இப்போ நாம் அப்படியெல்லாம் வேலை குத்தி உடம்பை வருத்தி வழிபாடு செய்ய வேண்டுமா? அப்போதுதான் இறைவன் ஏற்றுக்கொள்வானா? நிச்சயமாக அப்படியெல்லாம் இல்லை. நாம செய்து கொள்வது அந்த விஷயங்களை எல்லாம் இறைவனுக்கு இறைவன் எனக்கு இதை கொடுத்தான், அதற்காக நான் இறைவனுக்கு இதை செய்கிறேன், என் உடலை வருத்தி என்னுடைய வழிபாட்டை பூர்த்தி செய்கிறேன் செய்கிறோமே தவிர இறைவன் ஒருபோதும் நம்மை வருத்தி கொள்ள சொல்வதில்லை. அதுதான் இறைவன். நம்ம வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம விளக்கு இப்படி போடணும், அப்படி போடணும், இப்படி வழிபாடு பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் செய்யணும். அப்படியெல்லாம் இல்லை. மனதார ஒரு மண் விளக்கிலே அகல் விளக்கிலே விளக்கேற்றி முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்தாலே அந்த வழிபாடு மிகப்பெரிய பூர்த்தி அடையும். பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. ஆலயத்துக்கு போக முடியலை, நான் வீட்டில் இருந்தால் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்? அவருடைய படங்களை வைத்துக்கொண்டு ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து 2 விளங்காய் ஏற்றிக்கலாம், நெய்யோ நல்ல நெய்யோ விட்டு விளக்கேற்றி வைத்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்கலாம், சண்முக கவசம் படிக்கலாம். சார் இதெல்லாம் கூட எனக்கு தெரியல, ஓம் சரவண பவாய நமக 108 முறை சொல்லலாம் விளக்கேற்றி வச்சு. ஏன் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு சொல்லணும்? அதுதான் இங்கே சிறப்பு. பங்குனி உத்திரத்தன்னைக்கு விளக்கேற்றி வைத்து முருகனுடைய படத்திற்கு முன்பாக வைத்து அவருக்கு என்ன பிடிக்கும், உங்கள்கிட்ட என்ன இருக்கு, பால் இருக்கா, பழம் இருக்கா, தண்ணி இருக்கா, வைக்கலாம். மனதார நினைத்து 108 முறை அவருடைய பெயரை உச்சரித்தால் போதும். ஓம் சரவண பவாய நமக. அதை விளக்கேற்றுவதற்கு வேறு ஏதாவது செய்யணுமாலாம் கேட்பாங்க. நீங்கள் ஸ்டார் மாதிரி ஒரு கோலம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும். அது ஓம் சரவண பவான் அப்படியே முக்கெழுதிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டு அதில் ஒரு பலகையை வச்சு அங்கே விளக்கேற்றலாம். ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன வேண்டுதலை நினைக்கிறோம், எதற்காக இறைவனிடம் சரணாகதி அடைகிறோம், நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அதை மனதளவிலே அவரிடம் நினைத்து கொண்டு அவருடைய மந்திரத்தை சொல்லி தொடர்ச்சியாக செய்கிற போது திருமண தடையாக இருக்கக்கூடியவர்களுக்கும், குழந்தை பாக்கியம் தடையாக இருக்கக்கூடியவர்களுக்கும், பொருளாதாரத்தில் சிக்கல் சிரமத்தை அனுபவிக்கக்கூடியவர்களும், நோய் எதிரி கடனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தொடர்ந்து நான் பொருளாதாரத்திலே முயற்சி செய்ய வேண்டும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், இப்படி என்ன கோரிக்கையாக இருக்கட்டும், எனக்கு குழந்தை வேண்டும் அல்லது குழந்தைகள் நன்றாக படிக்கணும், உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி சப்கோணமாக பறித்து அதில் 2 விளக்கேற்றி முருகப்பெருமானை 108 தடவை உச்சரிங்க. ஓம் சரவணபவாய நமகன்னு சொல்லலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், சண்முக கவசம் படிக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லலாம் சார். இதை சொல்லி உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக இந்த அற்புதமான மாதத்திலே 12வது மாதம்
நட்சத்திரத்திலே 12வது நட்சத்திரம் அற்புதமான பௌர்ணமி திதி. இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த நட்சத்திரத்தில் நாம் எது வேண்டும் என நினைக்கிறோமோ அது நிறைவேறும், வெற்றியை தரும். அசுரர்களை அழிப்பதற்கு புறப்பட்ட முருகன் வெற்றியோடு திரும்பினான், திருமணத்தையும் முடித்தார் இல்லையா? இந்த நாளில் தெய்வானைக்கும் அவருக்கும் திருமணம் நடந்தது. அப்போ அதர்மம் அழிக்கப்பட்டது, சுபகாரியங்கள் நடந்தது. அந்த நாள் தான் இந்த பங்குனி உத்திரம். அப்போ அதர்மங்கள் அழிக்கப்பட வேண்டும், நோய் எதிரி கடன் அழிய வேண்டும், நம் கஷ்டங்கள் அழிய வேண்டும். 12ம்னா எல்லாமே விரயம் தான். 12னா என்ன விரயம்? எல்லாமே அழிஞ்சு போயிடும். நம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும், புண்ணிய காரியங்கள் நடக்க வேண்டும், பொருளாதாரத்தில் முன்னேறணும், வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கணும். நிச்சயமாக செய்யுங்க. இந்த பங்குனி உத்திரத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். 1/4/2026 பங்குனி மாதம் இந்த உத்திரம் பௌர்ணமி திதியில் நம்ம இந்த பங்குனி உத்திரத்தை கொண்டாட போகிறோம். 1/4/86 பங்குனி மாதம் 17ஆம் தேதி. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லேயும் இந்த பங்குனி உத்திரத்துக்கு பிறகு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடச்சிரும், பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறிடுவீங்க, திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடந்துடும், நோயால் கஷ்டப்படுறவங்களுக்கு நோய் தீந்துடும். மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளும் என் முருகப்பெருமானுடைய அருள்வாரும் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.